சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே நிலா பார்த்துருக்கீங்க. நிலாவில் வர பாட்டி நிலா பாட்டின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதே போல் ஒரு கிராமத்தில் ஒரு பாட்டி நூல் சுற்றிகிட்டே இருப்பாள். அதாவது காந்தியடிகள் சுற்றுவார், உங்களுக்கே தெரியும். அதை நூல் சுற்றி அதை அந்த நூல் விற்கிற காசில் தான் வைத்த கழுவின்ட்டு இருந்தாள். அதில் ஒரு பங்கை தர்மத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த பாட்டிக்கு பேர் நிலா பாட்டினே, அதாவது ராட்டு ஓட்டுறதுனால நிலா பாட்டினே வச்சிட்டாங்க. அந்த பாட்டியோட பேரே அந்த பாட்டிக்கே மறந்து போச்சு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒருத்தர் கேலி பண்ணுறாங்க, நீ சேர்த்து வச்சுக்கலாம், நீங்கள் சாக போகிற காலத்துக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும்ல அப்படின்னு. அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், எனக்கு சாக போகிற நேரத்தில் கடவுள் என்ன நினச்சிருக்காரோ அது கடவுள் செய்வார். எனக்கு ஒரு பாகத்தில் பாகம் குழந்தைகளுக்கு நான் வச்சுருக்கேன். 25 ரூபா வந்ததுன்னா எனக்கு இவ்வளோ வச்சுட்டு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுப்பேன். எனக்கு அடுத்தவங்களுக்கு செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்படியே காலங்கள் ஓடின. ஆனால் கொஞ்ச நாள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அப்போ இப்படி வெளியில் வர்றப்ப மேலேருந்து சொத்துன்னு ஒரு குருவி விழுகுது. அந்த குருவியை பார்த்தா அவ்வளோ அழகு, நல்ல அழகு. ஆனால் அந்த குருவி அப்படி தூக்குறப்ப பாட்டி அது பறக்கவே இல்லையா. காலை பார்க்குறா, கால் முடிஞ்சு கிடக்கு. அந்த குருவி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறத பாட்டிக்கு கண் கூட கேட்குது, காதால் கேட்குறா பாட்டி. அப்போ போய் நல்ல பச்சையில் தன்னை விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இறை கொடுத்து கொஞ்சோண்டு இது கொடுத்து ரொம்ப பிரியமாக வச்சுக்க ஆரம்பிச்சிட்டா குருவியை. குருவிக்கும் குணமாகிடுது. அதுவும் பறந்து போக இஷ்டம் இல்லாமல் பாட்டி கூடயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. குருவிக்கு ஒரு டேலண்ட் என்னன்னு நல்லா பாடும்னா என்னது, அந்த இசை அக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அந்த பாட்டு அதோட சத்தத்தை கேட்டு பாட்டி மெய் மறந்துட்டான். காலம்பரை நான் ஒரு சத்தம், நைட்டு நான் ஒரு சத்தம், இப்படி குருவியும் பாட்டியும் பெட்டாகி வீட்டில் அந்யோன்யமாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு 6 மாதம் போச்சு. பாட்டிக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. பாட்டினால் நூல் சுற்ற முடியல, உணவு பரிமாற முடியல, உணவு செய்யவும் முடியல, எதுவுமே முடியல பாட்டிக்கு. அப்போ குருவி ரொம்ப வருத்தப்பட்டது. அப்போ குருவி பாடிகிட்டே இருந்தது. பாட்டி சொல்கிறாங்க, இவங்க பாட்டில் எனக்கு பசியே மறந்து போச்சு, நீ இறை தேடி நீ சாப்பிட்டு வாடா கண்ணா, எனக்கு இல்லைன்னு நீ கவலைப்படாத அப்படிங்கிறப்ப பாட்டி சொல்லவும் குருவி அழுதது. உடனே பறந்து போகிறப்ப ஒரு மரத்துக்கு கிட்டக்க உட்கார்றப்ப ஒரு குருவிக்கு ஒரு பொக்கிஷம் கிடச்சிது. அதை பாட்டிகிட்ட கொண்டு ஒரு தங்க காசு அதை கொடுக்குறாங்க. ஆனால் பாட்டி வச்சுக்க மனம் இல்லாமல் அந்த ஊர் அரசன் இதெல்லாம் இதெல்லாம் கட்டுறதுனால நல்ல ஒரு நலத்திட்டங்கள்லாம் பண்ணுறதுனால அதுக்கு உதவுமே அப்படின்னு அந்த கோவில் உண்டியில் போய் போட்டுடுறான். அதாவது அது அரண்மனை ராஜா இந்த நலத்திட்ட உதவிகளுக்கு யார் வேணாலும் உதவி பண்ணலாம்னு ஒரு உண்டியல் வச்சுருக்காரு அந்த வாசலில். அதில் போய் போடுறப்ப இப்போ இப்படியே ஒரு 2-3 தடவை அந்த குருவி காசு கொடுக்குது. ஆனால் பாட்டி எடுத்துக்காமல் கோவில் உண்டியிலே இப்படி போட ஆரம்பிச்சிட்டா. குருவி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம என்ன செஞ்சாலும் பாட்டி வச்சுக்காமல் கோவில் உண்டியிலே போய் போட்டுடுறாங்களே, பாட்டிக்கு வேணுங்கிறதுனால தானே நான் எடுத்துகிட்டு கொடுக்குறேன், ஆனால் பாட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அழுதது. அப்போ ராஜா எல்லா உண்டியிலையும் எடுக்கிறப்ப இந்த காசு கிடைக்கிறது எப்படி, இந்த தங்க காசு யார் போட்டா, எப்படி வந்தது, இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு மறைந்திருந்து பார்க்குறப்ப இந்த பாட்டி கொண்டு போடுறத பார்த்துட்டார். அப்போ இந்த பாட்டிக்கு ஏது காசு, இந்த தங்க காசு ஏது, பாட்டி ஏன் தான் வச்சுக்காமல் இங்கே போடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ராஜாவுக்கு எழும்பியது. அப்போ அந்த பாட்டி கொடுக்குறப்ப பாட்டியை பின்தொடர்ந்தே போகிறப்ப இந்த குருவி கொடுக்குறத ராஜா பார்க்குறார். இந்த குருவி எங்கே போய் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு குருவியை தொடர்ந்து ராஜாவும் சிப்பாய்களும் போகிறாங்க. பார்த்தா குருவி மரப்புந்து கிட்டக்க இருக்கிறத சிப்பாய்கள் ராஜா எல்லா பேர் பார்த்துடுறாங்க. தோண்டினா 2 அண்டா காசு, 2 அண்டா நகைகள் இருக்குது. ராஜாவுக்கோ தாங்க முடியாத ஒரு சந்தோஷம். எல்லாத்தையும் எடுத்து நலத்திட்ட உதவிகளுக்கு செஞ்சு அதுக்கப்புறம் பாட்டியை கூட்டிகிட்டு
பாட்டியை தன்னோடே இருக்க வச்சுருக்கார். தன்னோட இருக்க பாட்டிக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நலத்திட்டங்களுக்கு உதவும்படி எல்லாத்தையும் குருவியையும் இந்த பாட்டியும் சொன்னதுனால ராஜா அவ்வளோத்தையும் எடுத்துட்டார். ஆக சுபிக்ஷம் ஆயிடுத்து அந்த ஊரே, பாட்டியேட்டும் குருவியேட்டும். ஆக அதுக்கப்புறமா ராஜா உணவுக்கும் பாட்டிக்கு கடைசி என்னென்ன வேணுமோ ராஜா கவனிச்சுக்க ஆரம்பிச்சிட்டார். ஆக குருவி பெருமைப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று, பாட்டியோட ஆசையும் தீர்ந்தது, எதுக்கும் ஆசைப்படலை, சாகிற வரைக்கும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படலை. ஒன்று. ரெண்டாவது, குருவியோட கோரிக்கை நிறைவேறியது. இறைவனுக்கு ரொம்ப சந்தோஷம், தாங்க முடியல. அளவற்ற 2 பேரும் ஒரு இணை பிரியாத ஒரு உறவுகளாயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே ஆச்சரியப்பட்டாராம். அப்படிங்கிறப்ப அந்த குருவிக்கே அவ்வளோ இருக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கணும் நேர்களே? அந்த ஒரு சின்ன ஒரு உதவி பாட்டி செஞ்சது குருவி எவ்வளோ பெரியதாக எடுத்துட்டு பாட்டிக்கு கடைசி காலத்தில் கூடவே இருந்து அவ்வளோ உதவிகள் செஞ்சு பாட்டிக்கு அன்றாடம் பசியை போக்கிருச்சு. ஆகையால் ஒருவரது பசியை யார் போக்குகிறானோ இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவான் கண்டிப்பாக. ஆகையால் நீங்கள் குருவி மாதிரி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, பாட்டி மாதிரி இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு நல்ல ஒரு ஆக்க நெறியாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, அடுத்தவருக்கு பசியாற்றுறது மிகப்பெரிய தொண்டு. கண்டிப்பாக மிக மிக பெரிய தொண்டு என்னென்னா அன்னதானம். அதுக்கப்புறம்தான் ஆடை தானம் வருது கண்டிப்பாக. ஆக ஆன்மீக பசியும் இருக்க வேண்டும். அன்றாடம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த பசியை எப்படி நம்ம கொஞ்சம் தீர்க்குறோமோ அவ்வளோ நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் நேர்களே. கண்டிப்பாக ராஜா மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டது, ஊர் மக்களோட மக்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டது. அதுலேருந்து இந்த நிலா பாட்டி ஒரு பேர் போன பாட்டியாக ஆகிட்டா. ஆகையால் நீங்களும் இப்படி நடந்துக்குங்க நேர்களே. கண்டிப்பாக. நமஸ்காரம்.